நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம புரட்டாசி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். பொது பலன்கள். இப்போ நம்ம சொல்கிறது ஒரு சிலருக்கு பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாது. இது நம்ம சொல்கிறது பொது பலன்கள் தான். அதாவது உங்களுக்கு கரெக்டான பலன்கள் வேணும்னா உங்கள் ஜனன ஜாதகத்தை நம்ம கீழே என்னோடய நம்பர் இருக்கும், அது கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துல்லியமான பலன்கள். இது நான் கோச்சார ரீதியாக சொல்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தை வச்சுட்டு துல்லியமான பலன்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அதாவது இப்போ மேச ராசிக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். மேச ராசியோட நாயகன் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது புதன். அதாவது அந்த தைரியம், மீரியம், வெற்றி, விஜயம் சொல்லுவோம். அது இந்த ஸ்தானாதிபதி செவ்வாய் தான். அவரே 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஜாதகருக்கு சுயமரியாதை, அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் நல்லாவே இருக்குங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தன உறவுலாம் நல்லாவே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த தன உறவு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றக்கூடிய தன்மைகள்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமைகள்லாம் நல்லா ஒற்றுமைகள்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் 4ஆம் இடத்துக்கு இயல்பாக இருக்கிறதுனால உங்களோட தாய், வீடு, வாகனம்னு சொல்லுவோம். இப்போ வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க, வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி தாய் ஸ்தானம், தாயினால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தாங்க. 5ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்குது. அதனால் குழந்தைகள் மேலே கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. அதே மாதிரி 6ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது. இப்போ புரட்டாசி மாதம்னா சூரியனோட நகர்வு தான் நம்ம புரட்டாசி கணக்கு பண்ணுவோம். அதனால் அந்த அவங்கள 6ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது இந்த மூன்று பேர் இருக்கிறாங்க. ஆனால் குரு பார்வை, உங்கள் 6ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்குது. இதனால் 6ஆம் இடம் வேலை, அதாவது வேலை செய்கிறவங்க, இரும்பு சார்ந்து என்ன சொல்கிறது, கூலி வேலை செய்கிறவங்க எல்லாருமே, அதாவது வேலை சார்ந்து இன்னொருத்தவங்க கீழே நம்ம வேலை செய்கிறோம்ல, அந்த மாதிரி வேலைகள்லாம் நல்ல விதமாகவே இருக்குங்க. அதே மாதிரி அங்கே 6ஆம் இடத்துல புதன் உச்சமாகிறாரு. இப்போ புதன் உச்சமாகிறதுல என்னென்னா அறிவு சார்ந்து, கம்ப்யூட்டர், கணக்கு அது சார்ந்து, புதனோட துறைகள் சார்ந்து வளர்ச்சிகள்லாம் வேலைக்கு செய்கிறவங்க, புதனோட துறையில்னா எழுத்து அந்த மாதிரியான, அதாவது நடிப்புத்துறை கூட, சரியா, அந்த மாதிரி நடிப்புத்துறை கூட புதன் உச்சம் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வேலைகள் நல்லாவே கிடைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி அதை சார்ந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கும் இப்போ வேலை கண்டிப்பாக, இப்போ கம்ப்யூட்டர் படிச்சிருப்போம் அந்த மாதிரிலாம் இந்த சமயத்தில் வேலை ரொம்ப நாளாக கிடைக்கலன்னா இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது உங்கள் ராசியவே பார்ப்பார் 7ஆம் பார்வையாக. அதே மாதிரி 7ஆம் இடத்து நல்ல பலன், அதாவது கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமைகள்லாம் நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் லாபங்கள் அதிகரிக்கும். நண்பர்கள் சார்ந்து, நண்பர்கிட்ட ஏதாவது உதவி கேட்டிருப்பீங்க, அந்த மாதிரி இதெல்லாம் தானாக மனமும் நீங்கள் கேட்காம கூட இந்த தருணத்தில் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குதுங்க. அதே மாதிரி குரு உங்களோட 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை பார்க்குறது திடீர் பணவரவு, தனவரவு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். ஆனால் 10ஆம் பார்வையாக சனி பகவான் பார்க்குறாரு. சனி பகவான் பார்க்குறதுனால தனம் வந்தது நல்லபடியில் செலவாகும், அந்த மாதிரியான அமைப்பு தான் இருக்குது. அதே மாதிரி உங்களோட 9ஆம் பாவத்தை செவ்வாய் பார்க்குறதுனால தந்தையோட உடல்நிலைகள்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. இந்த மாதிரி சமயத்தில் தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் கொஞ்சம் தடைப்பட்டு தான் கிடைக்கும். உங்களோட 10ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்குறதுனால உங்கள் தொழில் பண்ணிட்டுருங்க. சின்ன கீரை விற்கிறவங்களிலேருந்து மேலே பெரிய லெவலில் தொழில் பண்ணுற மல்டி மில்லியனர் வரைக்கும் தொழில்கள் நல்லாவே இந்த காலகட்டத்தில்
உங்களுக்கு குரு பகவான் வந்து 9ஆம் பார்வையை உங்கள் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால தொழில்கள்லாம் வந்து நல்ல அமோகமாகவே போகுங்க. அதே மாதிரி உங்கள் 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. லாபஸ்தானத்தை என்ன தான் நல்லா தொழில் போனாலும் லாபங்களில் கொஞ்சம், அதாவது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காதுங்க. நீங்கள் 100 ரூபா எதிர்பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 70 ரூபா அந்த அளவு ரேஞ்சு தான் உங்களுக்கு லாபங்கள். ஏன்னா லாபங்கள் வந்து சனி பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தை உட்காந்தனால அந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கும். அதே மாதிரி மூத்த சகோதரனால் கொஞ்சம் மனக்கசப்பு அதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் உண்டுங்க. அதே மாதிரி ஏதாவது டூரு போகணுன்னா இந்த காலகட்டத்தில் தவிர்த்துறது நல்லது. இன்னும் ஒரு 5 மாதங்கள் கழித்து நீங்கள் போகிறது ரொம்ப பயனை தருங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு உச்ச புதனோட பார்வையில் இருக்கிறாரு. அதனால் வந்து அந்த ராகு வந்து குருவோட வேலையை செய்வார். குருவோட வேலைன்னா 12ஆம் இட சுப பலன்கள் நடக்கும். 12ஆம் இட சுப பலன்கள்லாம் இப்போ வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மேசராசிக்காரங்கள்லாம் இப்போ வெளிநாடு போய் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக போயிட்டு வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தாங்க. அதே மாதிரி வயசானவங்க வந்து ஆன்மீக சுற்றுலா போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து நல்ல வாய்ப்பு, நல்ல ஒரு தருணம் தாங்க. இந்த மாதிரி சமயத்தில் வந்து கண்டிப்பாக போய் வருவாங்க. மேசராசி நேயர்கள் அனைவரும் நன்றி.